ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேக் அவர் சேனல். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் அகைன் வீடியோ எடுத்திருக்கோம். ஸோ இதில் தேஜுவோட மொட்டை அடித்து காது குத்துற ப்ளாக் தான் இது. ஸோ நேராக எல்லாருமே ஆட்டோக்குள்ளே எடுத்துகிட்டு மாதவரம் ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆனால் கொஞ்ச நேரத்துக்கே பசிக்க ஆரம்பிச்சிடும் இல்லையா, அதனால் நேராக அங்கே இருக்கிற ஒரு ஹோட்டலில் போயிட்டு உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு தோசை, எனக்கு பிடிச்ச தோசை சாப்பிட்டுட்டு பஸ் ஏறிட்டோம். பஸ் ஏறி கொஞ்சம் தூரம் போகும்போதே எனக்கு பஸ் ஆக்சுவலி செட் ஆகாது. ஸோ கையிலேயே ஒரு 4-5 லெமனை வச்சு சுற்றுவேன். இப்போ என்ன வாமிட்டிங் சென்சேஷன் பயங்கரமாக இருக்கும்னு சொல்லிட்டு. அண்ட் போகிற வியூ செம்மையாக இருந்துச்சு. நேராக நெல்லூர் ரீச் ஆகிட்டு காஃபி குடிச்சிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருந்தோம். மேடம் பயங்கரமாக விளையாடிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த அம்மா தான் மொட்டை அடிக்க போகிறாங்கன்னு நமக்கு தெரியல. நெல்லூர்லேருந்து டேரெக்டாக பென்சில் கோணா பஸ்ஸு நாங்கள் ஏறிட்டோம், ஸ்ட்ரெயிட் பஸ்ஸு. அங்கே எங்கள் குலதெய்வ கோயில் நரசிம்ம சுவாமிக்கு ரீச் ஆகிருக்கோம். ஸோ எங்கள் குலதெய்வ கோயில் நரசிம்ம சுவாமி, ஸோ அதாவது மாமியார் வீட்டு சைடோடது. ஸோ அங்கே போயிட்டு ரீச் ஆகிறதுக்குள்ளே 7:38 கீழே டைமிங் இருக்கும் பாருங்கள். மார்னிங் 10 o'clock ஸ்டார்ட் பண்ணுங்க ஜேர்னியை. நைட்டு 38க்கு ரீச் ஆகிட்டோம். ஸோ அங்கேருந்து நேராக ரூம்ஸ்க்காக நடந்து போகும்போதே ரூமில் எல்லாம் லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு நேராக கோவிலை பார்த்தே ஆகணும் அந்த நைட் வியூக்குன்னு சொல்லி பார்த்தோம். செம்மையாக இருந்துச்சு அந்த இது. ஆனால் பின்னாடி பேக்ரவுண்டில் உங்களுக்கு ஏதாவது தெரியுதா? ஓன்லி அந்த கோவில் மட்டும்தானே தெரியுது. அதுவே நீங்கள் விடிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள், இதில் செம்மையாக இருக்கும். அதை நான் விடிஞ்சதுக்கப்புறம் அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஆட் பண்ணி கொடுக்குறேன். நெக்ஸ்ட் என்ன, மேடமோட செலிப்ரேஷனுக்காக ரெடி ஆகிட்டுருக்கேன். அதையுமே எங்கள் ஹஸ்பண்ட் ஒரு கிளிப் எடுத்து கொடுத்தாரு. இதுதான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த அந்த ரூம்ஸ். இதோட ரெண்ட் பார்த்தீங்கன்னா பெர் டேக்கு 600 அந்த மாதிரி தான் வந்துச்சு. ஸோ இதுதான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தது. அந்த பக்கத்துலேயே இந்த ரூம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. அங்கே இருந்துட்டு நேராக கோவிலுக்கு தான். பார்த்தீங்களா அந்த நைட் அப்போ என்ன தெரியல, இப்போ எப்படி தெரியுதுன்னு பார்த்தீங்களா, செம்மையாக இருந்துச்சு. இது அந்த மொட்டை அடிக்கிற பிளேஸு. நேராக மொட்டை அடிக்கிறதுக்காக வந்துட்டோம். இவர் தான் அவங்க பாப்பாவோட தாய் மாமா. அவர் மடியிலேயே உட்கார வச்சு மொட்டை அடித்தாச்சு. ரொம்ப சம்மத்த பிள்ளைங்க தேஜு. நான் நினச்சேன் மொட்டை அடிச்சிக்க மாட்டா, அழுவான்னு. ஆனால் அவள் பாட்டுக்கு அமைதியாக உட்காந்து மொட்டை அடிச்சுக்கிட்டாங்க. அப்புறம் அவங்க பேரண்ட்ஸ் 2 பேருமே மொட்டை அடித்தாங்க குழந்தையோட ஹெல்த்துக்காக. அண்ட் நெக்ஸ்ட் என்ன, காது குத்துறதா. மேடம் பயங்கரமாக சிரிச்சுட்டு இருக்காங்க. இப்போ பாருங்கள் பர்ஃபார்மன்ஸை. பாவம் குழந்தை பயங்கரமாக துடிச்சு போயிட்டாங்க வழியில். நிஜமாவே ரொம்ப துடிச்சு போயிட்டா. அழுனா எனக்கே கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இதுதான் அங்கே ஃபேமிலி எல்லாருமே போயிட்டுருக்கோம் பாருங்க. ஆனால் செம்ம வியூங்க. நாங்கள் போனது அந்த ரெயின் சீசனாக இருந்ததுனால சூப்பராக இருந்துச்சு. அந்த மலையில் அந்த அருவி பார்த்தீங்களா, தெரியுதுங்களா? நாங்கள் ஜூம் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். செம்மையாக இருந்துச்சு. செம்ம ஃபீல் வேறு லெவலில் இருந்துச்சு. நான் ஒரு ப்ளசண்ட்டான ஒரு இதுவை க்ரியேட் பண்ணிச்சு. அதில் இன்னும் ரொம்ப 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 பிடிச்சது அங்கே பட்டர்ஃப்ளைஸ். நம்மளாம் ஒரு பட்டர்ஃப்ளையை பிடிக்கிறது கஷ்டம். அங்கே பாருங்கள் எவ்வளோ பட்டர்ஃப்ளைஸ், அதுவும் ஒயிட் கலர். நீங்கள் பார்த்துட்டு அது ஏதோ ஈசல் நினச்சிக்க போகிறீங்க. எல்லாமே ஒயிட் கலர் பட்டர்ஃப்ளைஸ் தான். ஃபுல்லாக அந்த கோவிலை சுற்றி எங்கே பார்த்தாலும் ஃபுல்லாக பட்டர்ஃப்ளைஸாக தான் இருந்துச்சு. அண்ட் நடுவில் இந்த மழை பயங்கரமாக பிடிச்சிருச்சு, செம்ம சத்தம். அப்புறம் அது எல்லாமே முடிச்சுட்டு நேராக ஷாப்பிங் பண்ண வந்துட்டோம். பேங்கிள்ஸ், நீங்கள் என்னடா மூஞ்சில் என்னமோ இருக்கான்னு பார்க்காதீங்க. அது ஒரு சின்ன சாங்கியம் மாதிரி பண்ணாங்க. அப்போ நலங்கு வைக்கும்போது மூஞ்சில் குங்குமம் அதெல்லாம் வச்சாங்க. ஸோ அங்கங்கே பார்த்தீங்களா பட்டர்ஃப்ளைஸ். சரி ஒரு ஸ்லோமோ போட்டுருவோன்னு சொல்லிட்டு அங்கேயுமே ஒரு ஸ்லோமோ போட்டாச்சு. நிஜமாகவே செம்ம ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருந்தது. மெயினாக அந்த லொக்கேஷனாக இருக்கட்டும், அந்த பிளேஸாக இருக்கட்டும், அந்த வெதராக இருக்கட்டும், வியூவாக இருக்கட்டும், செம்ம நேச்சுரல் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. நேச்சர் அவ்வளோ அழகாக இருக்குன்றது நம்ம அங்கே போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது மட்டும்தான் தெரியும். இந்த ஃபீலெலாம் கண்டிப்பாக திருப்பி எனக்கு கிடைக்கவே சுத்தமாக கிடைக்காது. பட் ரொம்ப 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 ஹாப்பியாக போச்சு. என்ன, ரொம்ப டயர்டு. 8 hours ஜர்னி போகிறதுக்கு வர்றதுக்கு. ஸோ எக்ஸ்ட்ரா லீவெல்லாம் எதுவுமே எடுக்காதனால போயிட்டு உடனே கிளம்புற மாதிரி இருந்துச்சு. ஸோ கிளிப்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.